வருங்கால அனைத்து அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்வான வணக்கங்கள். இன்றையிலிருந்து நாம இந்த வீடியோல குரூப் 4 அண்ட் குரூப் 1 அண்ட் குரூப் 2 என்ன டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல மேக்ஸ் சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இண்டிவிஜுவலா ஒரு சம்ம படிக்கும் போது அந்த சாப்டருக்கு உருத்தான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து படிக்கும் போது இந்த ஒரு சம்முக்கான சொல்யூஷனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்காம இதை சார்ந்து இதே மாதிரி கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிற மாதிரி நாம படிச்சுக்க போறோம். இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையோட நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது குரூப் 4 2022 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல முதல் முறையா நம்ம முதல் பாகமா பார்க்க போறது இந்த கொஸ்டின் தான். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிஐன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் பிரின்சிபல் அட் 15% per annum for 3 years is 1134, then the principal is. So principal value என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 15 ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ இந்த சம்ம நாம சால்வ் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியணும். அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஆன வாய்ப்பாடு இந்த ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த ஃபார்முலாவை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தனி வட்டி. சோ அதை எடுத்துக்கிறோம். அதோடைய ஃபார்முலா நமக்கு என்னன்னா PRT/100. இங்க Pன்றது பிரின்சிபல், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், Tன்றது டைம். அதாவது இங்க Pன்றது முதலீடு, எவ்வளவு அவங்க முதலீடு பண்றாங்கன்றது, Rன்றது வட்டி வீதம் அண்ட் Tன்றது டைம். அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா. அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா P ஆஃப் 1 + R/100 to the power of T minus P. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஒரு சம்ம மட்டும் நீங்க படிக்கும் போது அது கண்டிப்பா இது என்ன இப்படி இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா கொசன்னு இந்த ஃபார்முலா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க படிக்க படிக்க சம்ஸ் ஒரே மாதிரி சம்ஸை மறுபடியும் ஒரு 2-3 சம் இதே பேட்டர்ன்ல போட்டு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இந்த ஃபார்முலா நமக்கு ஈஸி ஆயிடும். அவ்வளவுதான். சோ நமக்கு இப்போ என்னென்ன மதிப்புகள் தெரிஞ்சிருக்கோ, என்னென்ன வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம், பிரதியிட போறோம். இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலாவை நம்ம எடுத்துட்டு அதுல நமக்கு தேவையான மதிப்புகள் அனைத்தையும் என்ன பண்றோம், சப்ஸ்டியூட் பண்றோம், பிரதியிடுறோம். இப்போ பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்க போற மதிப்பு, அது P அப்படி எடுத்துக்கிறோம். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum. per annum ஆண்டுக்கு, ஒரு ஆண்டுக்கு 15% கொடுத்திருக்காங்க. சோ அதனால 15% நம்ம டிவைடட் பை 100 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த டைம் 3 years கொடுத்திருக்காங்க. 3 divided by 100. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்ப நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணலாம், 3ஐயும் 15ஐயும் நாம மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ அது 45 P divided by 100. சோ இதை 45 divided by 100 நமக்கு என்ன எடுத்துக்கலாம், 0.45 டெசிமல் எடுத்தோம்னா 0.45 P. சோ 2 zeros இருந்துச்சுன்னா 2 டெசிமல்ஸ் டைரக்டா எழுதிக்கலாம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான மதிப்பீட நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது இதை ஒரு ஈக்குவேஷனாவோ வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது ஒரு முதல் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அதுல தேவையானது எடுத்து பிரதிடுறோம், சப்ஸ்டியூட் பண்றோம். சோ Pயோட மதிப்பு நமக்கு தெரியாது. 1 + R 15 divided by 100 to the power of T 3 and minus P. அப்போ இங்க P ஆஃப் இது என்ன இருக்கு நமக்கு 1 + 15 நம்ம என்ன எடுத்துக்கலாம், 15/100 0.15. அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1.15 கிடைக்கும். அதாவது 15 வகுத்தல் 100ன்றது 2 தசம புள்ளிகளை நம்ம எடுத்து எழுதணும், 0.15. அதை 1ஓட நம்ம கூட்டும் போது 1.15 நமக்கு கிடைக்கும். இந்த ஹோல் கியூப் அது ரொம்ப ரொம்ப முக்கியம், minus P. இப்போ இதோடைய மதிப்பு 1.15, அதோடைய ஹோல் கியூப் 3 டைம் இதை நம்ம பெருக்க போறோம்.
1.15. ஸோ அதை 3 டைம் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1.520875 அண்ட் பி அண்ட் மைனஸ் பி. இங்க என்ன நமக்கு பி ஆல்ரெடி இருக்கு இல்லையா, பி. ஸோ இப்ப ரெண்டுமே நமக்கு வந்து 1.520875 பி மைனஸ் பி. அப்ப இதை என்ன பண்ணலாம், நம்ம கழிச்சிடலாம். ஸோ 1ல இருந்து 1 நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்றோம். ஸோ அப்ப இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நமக்கு இது வந்து ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ஒன்னும் இங்க நம்பர்ஸ் இல்லை, அதனால இது 1Pன்னு அர்த்தம். ஸோ 1.520875 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து நமக்கு 0.520875 பி. இது வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு. இதை ரெண்டாவது ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. இப்ப என்ன கணக்குல நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீனா என்ன, இரண்டுக்குமான வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் தி செல்லிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் நம்ம கழிக்க போறோம். ஸோ 0.520875 பி மைனஸ் 0.45 பி. இந்த ரெண்டையும் நமக்கு கழிக்கும் போது 0.070875 பி. இதுதான் நமக்கான டிஃபரன்ஸ். ஆனா இந்த டிஃபரன்ஸுமே நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1134ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப ஈஸியா நம்ம என்னன்னு பண்ணலாம், பி கண்டுபிடிக்கலாம். அப்ப பியை கண்டுபிடிக்கும் போது முதல்ல சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0.070875 பி ஈக்குவல்ஸ் டு 1134ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து பியோட மதிப்பை கண்டுபிடிக்கும் போது 1134 டிவைடட் பை 0.070875. ஸோ இதை நம்ம வகுக்க போறோம். ஸோ இதை வகுத்தோம்னா நமக்கு பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 16,000 அப்படின்னு கிடைக்கும். இந்த வகுத்தல் எனக்கு எப்படின்னு தெரியல, அது எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த தசம புள்ளிகளை எப்படி முழு நம்பரா மாத்தி வகுக்கிறது, அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. அது நம்ம ஸ்பெஷலா நம்ம 1-to-1 கிளாஸஸ் கூட கண்டக்ட் பண்றோம் டிஎன்பிசிக்கு. அதுல ஜாயின் பண்ணி இன்னுமே இருக்கிற பேசிக்ஸை நீங்க அதுல இருந்து கத்துக்கலாம். ஸோ ஃபைனலா நமக்கு பி இஸ் ஈக்குவல் டு 16,000ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுக்கு நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு 2 ஃபார்முலாஸ் மட்டும்தான் தெரியணும். அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா மீதி இருக்கிறதெல்லாம் நார்மல் கேல்குலேஷன்ஸ் தான், ரொம்ப ஈஸி. ஸோ ஐ ஹோப் எல்லாத்துக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது ஷேர் பண்றேன். உங்களுக்கான அடுத்த கேள்வி, if HCF of P and Q is X and Q is equals to XY, find the LCM of P and Q from the following. அதாவது P மற்றும் Q இன் மீப்பெரு பொது வகுத்தி X அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மற்றும் Q is equals to XY எனில் P மற்றும் Q வின் மீச்சிறு பொது மடங்கை கீழ் உள்ளவற்றிலிருந்து காண்கன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எப்பொழுதுமே கம்பைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதாவது அதோடைய ஃபார்முலா என்னன்னா ஹெச்சிஎஃப், அதாவது ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அதற்கான உறவு. ஒரு மீப்பெரு பொது வகுத்திக்கும் ஒரு மீச்சிறு பொது மடங்கிக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் பி அண்ட் கியூ. இங்க வந்து பி அண்ட் கியூ தான் கேட்டிருக்காங்க இல்லையா, ஹெச்சிஎஃப் ஆஃப் பி அண்ட் கியூ இன்டூ LCM of P and Q. இது ரெண்டுமே எப்பொழுதுமே இதோடைய பெருக்கற்பலன் எப்பொழுதுமே ஈக்குவல் டு P into Q. இப்ப நம்ம வந்து HCF of 2 and 3 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ HCF of 2 and 3 into LCM of 2 and 3 is equals to 2 into 3. அதே நம்பர்ஸ் எடுத்து இங்க மல்டிபிள் பண்றோம், அவ்வளவுதான். HCF of P into Q is into LCM of P comma Q which is equals to P into Q. இதுதான் இதோடைய பொதுவான உறவு. இத ஞாபகம் வச்சுட்டோம்னா இது சார்ந்து வர கணக்குகளை ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, HCF of P and Q வந்து X, அதாவது P மற்றும் Q வின் மீப்பெரு பொது வகுத்தி X அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப HCF of P and Q க்கு பதிலா நாம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், பிரதியிடுறோம், Xன்னு பிரதியிடுறோம். அடுத்தது இன்டூ LCM of P and Q, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். LCM ஈக்குவல்ஸ் டு, அடுத்தது கியூவோட மதிப்பை தனியா இங்க X into Yன்னு கொடுத்திருக்காங்க, அதையும் எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்றோம்.
அதாவது பியோட மதிப்பு பி தான், கியூட மதிப்பை மட்டும் தான் இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இன்டூ ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. பி இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய். உங்களுக்கு புரியும் நம்புறேன். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷனை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது டிவிஷனா மாறும். அதாவது இங்க இருக்கிற பெருக்கலை ஈக்குவேஷன் சைனுக்கு அடுத்து எடுத்துட்டு போகும்போது அது உங்களுக்கு வகுத்தலா மாறும். அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல்ஸ் டு பி இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய் ஆல்ரெடி இந்த சைட்ல இருக்கு. இதை டிவைடட் பை இங்க இருக்கிற எக்ஸ் இந்த சைடு எடுத்துட்டு வந்தா இது டிவிஷனா மாறிடும். அப்போ இங்க எக்ஸ் ஆயிடும். அப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்போ எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் கியூ நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், நமக்கு என்ன வந்திருக்கு, பி இன்டூ ஒய். ஸோ பி இன்டூ ஒய் அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கான தொடர்பு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் ஆஃப் ரெண்டு நம்பர், எல்சிஎம் ஆஃப் ரெண்டு நம்பர், அது ரெண்டுடைய பெருக்கட் பலன் எப்பொழுதுமே அந்த நம்பர்களோட பெருக்கட் பலனுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் இதோடைய தொடர்பு. இதை வச்சு இதை சார்ந்த சம்ஸ் வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் ஷேர் பண்றேன். உங்களுக்கான அடுத்த கேள்வி, the length of rectangle is 3x plus 2 units and the breadth is 3x minus 2 units. Find the area when x is equals to 20 units. அதாவது ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x plus 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x minus 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவு காண்க. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 இருக்கும் போது அதோடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன. ஒரு ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் நமக்கு தெரியணும். சோ நீளம் வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 3x plus 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அகலம் என்ன கொடுத்திருக்கிறாங்க, 3x minus 2ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதோடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் எல் இன்டூ பி, நீளம் இன்டூ அகலம், அவ்வளவுதான். எல் இன்டூ பி இது ரெண்டையுமே நமக்கு பெருக்கணும்னா அதோடைய ஏரியா நமக்கு என்னன்னு கிடைக்கும். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல்ஸ் டு எல் வந்து நமக்கு 3x plus 2ன்னு இருக்கு. அதே வந்து பின்னு எடுத்தோம்னா 3x minus 2ன்னு இருக்கு. நீங்க டைரக்டாவும் இதை பெருக்கி போடலாம், நமக்கு ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ ஃபார்முலா படி அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா சம்ம கொண்டு வந்துடலாம். உங்களுக்கான இத கணக்கை வந்து போடுறதுக்கான நேரம் வந்து கம்மியாகும் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா. அதனால நம்ம ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கலாம். a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது நம்ம 6ஆம் வகுப்புல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். a plus b into a minus b is equals to a square minus b square. இந்த மாதிரி a இருக்கு, b இருக்கு, வெறும் சைன் மட்டுமே தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம டைரக்டா அதை வந்து ஸ்கொயர் பண்ணலாம், a square minus b square. இதுல பாத்தீங்கன்னா 3x plus 2 3x minus 2, 3x தான் 3x தான், ஏன்ற இருக்க இடத்துல 3x இருக்கு, இங்கேயுமே 3x இருக்கு, இங்க பிளஸ் 2 இருக்கு, இங்க மைனஸ் 2 இருக்கு. வெறும் சைனால மட்டும்தான் இது வித்தியாசப்படுது. அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். ஏக்கு பதிலா இங்க என்ன இருக்கு, 3x இருக்கனால 3x த ஹோல் ஸ்கொயர், முழு மதிப்பையுமே ஸ்கொயர் பண்றோம். அடுத்தது மைனஸ் பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். இங்க வந்து மைனஸ நாம ஸ்கொயர் பண்ணக்கூடாது, அது முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க ஃபார்முலால தான் மைனஸ் இருக்கு. நாம பியோட மதிப்பை 2ன்னு மட்டும்தான் எடுத்துக்கிறோமே தவிர மைனஸ் 2ன்னு எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விடை கிடைக்காது. ஸோ 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இப்போ 3x த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கொயர்ன்றது 3க்கும் வரும், எக்ஸுக்கும் வரும், ரெண்டுக்கும் பொதுவானதுதான் இந்த ஸ்கொயர். அதனால இந்த ஸ்கொயர் பண்ணும்போது 3ஐயும் ஸ்கொயர் பண்றோம், எக்ஸையும் ஸ்கொயர் பண்றோம். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 3s are 9. ஸோ உங்களுக்கு 9ன்னு கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் இங்க வந்து 2 மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 2 ஸ்கொயர் 2 இன்டூ 2 4, 2 2s are 4, இரண்டையும் பெருக்கும் போது 4. இப்ப நம்ம 9x ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, when x is equals to 20, அதாவது x உடைய மதிப்பு 20ஆக இருக்கும் போது அதோடைய பரப்பளவு என்ன, ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், when x is equals to 20, area is equals to என்ன கிடைக்கும், 9 into 20 the whole square minus 4. சரியா பிரதிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். 9 into 20 into 20. So 20 into 20 நமக்கு என்னது 400. 2 2 4. So 10 into 10 பெருக்கும் போது 100 வரும். அதனால நம்ம டைரக்டா அதை 400ன்னு எழுதலாம். -4.
இதுல வந்து 9 4 36 9 4 36 0 0. அடுத்தது 9 4 36. ஸோ 3600 -4 தான் 4ஆல வந்து நம்ம அதை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3596. ஸோ நமக்கு முதல் மதிப்பு விடையா கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ வந்து நமக்கு இதுல ரெக்டாங்கிளோட செவ்வகத்தோடைய பரப்பளவு என்னன்னு தெரியணும். செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளம் இன்டு அகலம் எல் இன்டு பி. அதோடைய மதிப்புகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதை எடுத்து இங்க போட்டு டைரக்டாவும் மல்டிபிள் பண்ணலாம். உங்களுக்கு ஃபார்முலா மறந்துடுச்சு அப்படின்னாலும் இந்த முதல் இது இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து இதால பெருக்கிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படியும் பண்றதை நான் எப்படின்னு சொல்றேன். a is equals to 3x plus 2 into 3x minus 2. பதட்டத்துல உங்களுக்கு ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா இந்த சம இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதிடலாம்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். அதனால இன்னொரு வகையிலும் நான் சொல்லித்தரேன். 3 இன்டூ முதல் இங்க இருக்கிற முதல் மதிப்பை எடுத்து இந்த முழு டேர்மையும் வந்து என்ன பண்றோம்? மல்டிபிள் பண்றோம், பெருக்கிறோம். 3x இன்டூ 3x மைனஸ் 2. அதே மாதிரி இங்க இதுக்கு இடையில பிளஸ் இருக்கு. பிளஸ் 2 இன்டூ 3x மைனஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 3x உள்ள மல்டிபிள் பண்றோம். 3 இன்டூ 3 9. எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். 3 இன்டூ 2 வந்து இங்க வந்து பிளஸ் இன்டூ மைனஸ். ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ்னா மைனஸ். 3 2s are 6. அப்புறம் இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸ் அண்ட் பிளஸ். இது வந்து 2 3s are 6x. அண்ட் இங்க வந்து 2 இன்டூ 2 பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ். 2 2s are 4. அப்போ இங்க பிளஸ் 6 மைனஸ் 6 என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு 9x² மைனஸ் 4ன்னு மறுபடியும் கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன கிடைச்சதோ அதேதான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க பிளஸ் இன்டூ மைனஸ் இன்டீஜர்ஸ் கரெக்டா போடல, கரெக்டா வகுக்கல, பிளஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அதை சரியா பண்ணலைன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் இங்க கிடைக்காது. அதுக்கு ஈஸியான மெத்தட் நம்ம என்னன்னா ஃபார்முலாவை அப்ளை பண்றதுதான். ஃபார்முலால இருக்கிறத டைரக்டா போட்டு ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எப்ப ஃபாஸ்ட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்னா, இதே மாதிரியான தொடர்ச்சியான உங்களுக்கு இதே மாதிரி சம் கிடைக்கலனா கூட நீங்களே கூட இந்த மதிப்புகளை மாத்தி போட்டு அடுத்தடுத்து கணக்குகளை போட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்பீட் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு இது போதுமானதுன்னு நம்புறேன். இன்னும் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது பேசிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையில எல்லாத்தோடையும் சேர்ந்து படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. சில பேத்துக்கு பெருக்கல், வகுத்தல்ல சில நுணுக்கமான விஷயங்கள்ல சில டவுட் வர்றதுக்கு இயல்புதான். அதர் சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு அது இயல்புதான். அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு 1-to-1 கிளாஸ், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு மட்டுமாகவே தனியான வகுப்புகள் எடுத்து தரப்படும். உங்களுக்கு மட்டுமே தனியா சொல்லி தராங்க நாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி வகுப்புகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க சேர்ந்துக்கலாம். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற எனது மகிழ்வான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.